இதுல பர்மிஷன் கேட்டது காலையில 3லிருந்து மதியம் 3லிருந்து 10 மணி வரைக்கும் தான் பர்மிஷன் அந்த இடத்துக்கு கேட்டிருந்தது. அந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி ட்விட்டர்ல அவங்க ஹெட் குவார்டர்ஸ் ட்விட்டர்ல 12 மணிக்கு வருவாருன்னு போட்டிருந்தாங்க. 11 மணிலேருந்து உங்களுக்கு கூட்டம் வர ஆரம்பிச்சிருது. கடைசியா இவர் வரும்போது 7:40. ஆமா, தமிழக வெற்றி கழகம் தான். என்ன கடைசியா இவங்க வரும்போது 7:40 ஆயிடுது. அதனால காலையில 11-12லேருந்து சேர்ந்த கூட்டம் அங்கேயே இருந்தது. அவங்களுக்கு போதுமான அளவு தண்ணி சாப்பாடு இதெல்லாம் இருக்காது இந்த வெயில் நிலைமையில. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதுல யாரையும் குறை சொல்றதுங்கிறத விட ஃபேக்ட் நம்ம சொல்ல வர்றது எல்லாமே ஒரு ஃபேக்சுவல் பொசிஷன். ட்விட்டர் ஹேண்டில் 12 o'clock வராங்கிறதுனால மக்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. ரெண்டாவது பாயிண்ட் நீங்க பார்க்கணும் என்னன்னா, அவர் வரும்போது வரவேற்பு ஒரு இடத்துல நடக்குது, அங்கேருந்தே கூட்டம் பின்னாடியே வருது. அங்கேருந்து கூட்டம் வரும்போதே ஊருக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு போலீஸ் தான் அழிச்சு கொண்டு வராரு. அதை அவரே திரு விஜய் அவர்களே உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்றாரு, போலீஸ்காரர்கள் சிறப்பாக செய்தாரு, நாங்க வந்தோம்னு. அதனால கூடவே அந்த வர கூட்டம் இருக்கு பாருங்க, அதுவும் நிறைய சேர்ந்துகிட்டே வருது. சார், குறிப்பா நம்ம சென்னையிலே பாத்தீங்கன்னா 5000 மக்கள் கூடுவாங்க, 2000 போலீஸாவது போடுவாங்க சார். ஆனா இங்க 10,000க்கு மேல கூடுவாங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஆனா எதிர்பார்ப்பு 25,000க்கு மேல. ஆனா எப்படி 5000? எதிர்பார்ப்பு 25 கிடையாது, 10,000 சொன்னா நாங்க அதை விட கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா போடுவோம் வழிய. இதற்காக வேண்டி நம்ம கரெக்ட் எஸ்டிமேட் அவங்களுக்கு கால்குலேஷன் போட முடியாது. இதுக்கு தான் நம்ம கண்டிஷன் போடும்போது ஒன்னாவது முக்கியமான கண்டிஷனே கட்சி தொண்டர்கள் ஒத்துழைத்து அவர்களை சீராக அழைத்து வைத்து சீராக அமர்த்த வேண்டும்ங்கிறது ஒரு கண்டிஷன் போடுறோம். ஏன்னா அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணும்போது இதெல்லாம் கொண்டு வரணும்னு. அதனால நம்ம போலீஸ் எக்ஸ்ட்ரா ஹெல்ப் எக்ஸ்ட்ரா ஒர்க்க வழிய இதை போலீசார் 27,000 எதிர்பார்த்து போடணுங்கிறது எதிர்பார்க்க முடியாது நம்ம. சரி, அடுத்தது ஏங்க அதுக்கு அந்த ஊர்ல போலீஸ் நீங்க ரிசர்வா பக்கத்தாப்புல கொண்டு 1000கணக்கில் வச்சுக்க முடியாது. இது நாமக்கல் கரூர், இது நாமக்கல் கரூர் எல்லா ஊருக்கும் அவர் வண்டியில போயிட்டு இருக்கிறாரு. எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். இதே நாமக்கல்ல அன்னைக்கு நடந்திருக்கு, நம்ம பந்தோபஸ்து கொடுத்திருக்கிறோம். அதனால இது எதனால நடந்ததுங்கிறது விசாரணைக்குள்ளது. அதை பத்தி நம்ம இப்ப பேச முடியாது. அதுக்கு ஒன்மேன் ஹானரபிள் ஜஸ்டிஸ் தலைமையில போட்டிருக்கிறாங்க. இப்பொழுது விசாரணை நடந்திருக்கு, ஒன்மேன் கமிஷன் போட்டிருக்கிறாங்க. அதனால இப்பொழுது அதை பத்தி பேச முடியாது.